படம் நல்லாயிருக்கு. ஒரு மலைவாழ் மக்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சிட்டியிலேருந்து இதை போய் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அவங்க ஒரு மெசேஜ் கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வராங்க, அவங்க படுற கஷ்டத்தை சொல்ல வராங்க. நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இல்லை ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய அவார்டு. எல்லாமே கனெக்ட் ஆகுது, எல்லாமே நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் கனெக்ட் ஆகும். இது கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் தான் இருக்குது. எல்லா மக்களும் இதை பார்க்கணும். பார்த்தோன்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ஹெல்ப்பு அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த கிராமம்னு இல்லை, அந்த மாதிரி பல கிராமங்கள் இருக்குது. அதில் எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் வரும் கண்டிப்பாக. அது என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் படம் வந்து ஒரு மலைவாழ் மக்களை பற்றி தான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு அந்த 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 ஃபீலில் ஒரு நல்லாயிருக்குன்னு மாறி வந்தேன். ஆனால் இது வேறு மாதிரி இருந்துச்சு. அவங்க படுற அதாவது இது அவங்க படுற கஷ்டத்தை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த படம் பிடிச்சிருக்கு. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இன்னும் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் நம்மளே பார்க்குறோம். நிறைய பேர் எங்கேயோ ஏதோ ஒரு சிட்டியில் இருப்பாங்க, வேலைக்காக வேறு ஒரு சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க ஈஸியாக. பிகாஸ் அது என்னன்னு தெரியாது. பட் இவங்க அந்த மாதிரி போயிருந்தால் ஈஸியாக போயிருக்கலாம். பட் ஸ்டில் அவங்க ஏன் அங்கேயே ஒட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு அங்கே என்ன கிடைக்குது, அதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா அவங்களா வாழ்ந்தால் தான் அதை புரிய வைக்கணும். நான் கேள்விப்பட்டேன் படக்குழு வந்து ஆல்ரெடி அங்கே 1 year ஸ்டே பண்ணி அவங்க கூட வாழ்ந்து அவங்களாவே மாறி தான் இந்த படத்தை, அதனால தான் அவுட்புட் இவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த படத்தில் நடித்த பாதி பேர் ஊருக்காரங்க தான். ஒரு 4-5 ஒரு 6-7 பேர் தான் கேரக்டர்ஸ், மீதி எல்லாமே ஊருக்காரங்க தான் நடிச்சிருக்காங்க. அதனால தான் அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. தேங்க்யூ. கேமரா ஒர்க்கு ஒரு அவார்டு எதிர்பார்க்கலாம். கேமராமேன் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ஷீலா, டைரக்டர் நியூ கம் டைரக்டருக்கு அவருக்கு ஒரு அவார்ட் எதிர்பார்க்கலாம். எல்லாம் அவார்ட் வின்னிங் மூவி தான் இது. ப்ரோ படம் உண்மையிலே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. இது எதிர்பார்க்காத ஒரு இது தான் ப்ரோ. ஒரு கிராமத்தில் மருத்துவம் இல்லைன்னா என்ன ஆகும், போக்குவரத்து வசதி இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு பெசம் வலி அவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கின்னு வரப்போ அந்த குழந்தை இறக்கும் போது அதோட பெற்றவங்களோட வலியே பயங்கரமான ஒரு வலி ப்ரோ. ஸோ அதுதான் ப்ரோ. இது ப்ரோ படமே ஒரு எக்ஸ்பர்ட் தான் ப்ரோ. படமே ஒரு இதுதான் ப்ரோ, நல்லா இதுதான் ப்ரோ. நம்ம வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய படம்னா இந்த இடத்துல தலைவர் இது பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் பொறுத்தவரைக்கும் நம்ம எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் இது அவ்வளோ ஒவ்வொரு இதுவும் சூப்பராக நடிச்சுக்கிறாங்க எல்லோரும். நம்ம வந்து ஒவ்வொரு படத்தில் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படியா சொல்ல முடியாது. உண்மையில படத்தில் அவ்வளோ ஆல் ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து இவங்கள யூஸ் பண்ண முடியல, அவங்க யூஸ் பண்ணல முடியல, எல்லோரும் கண்டிப்பாக நல்லா நடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எந்த அளவுக்கு பெரிய படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம சொல்கிறோம் பெரிய படத்துக்கு தான் போகணும், சின்ன படத்துக்கு நிறைய பேர் போக மாட்டாங்கண்ணா, அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி படமும் நம்ம தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். ப்ரோ என்ன ரீசன்னா இப்போ பெரிய படத்தில் நம்ம மாசு இது பண்ணுறோம், விஜய் வந்தால் நிற்கா நம்ம பார்க்குறோன்ற ஒரு விஷயம் இது பண்ணும்போது இந்த மாதிரி மெசேஜாக சொல்கிற படத்தை நம்ம பார்க்கலாம்ல. இப்போ வந்து போக்குவரத்து இல்லைன்றாங்க, மருத்துவம் இல்லைன்றாங்க, இப்படிப்பட்ட படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாமே. ஒவ்வொரு மெசேஜை சொல்கிறாங்களே. நான் இல்லை பிரதர், இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள், கிராமத்தில் உள்ள மட்டும் காட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பெசவலியாக துடிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தேவை, ஒன்று போக்குவரத்து தேவை. இங்கேருந்து போனோன்னா போக்குவரத்து கண்டிப்பாக வேணும். ஒரு ஹாஸ்பிட்டலு டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஒரு போக்குவரத்து தேவை, அது இந்த இடத்துல கிடையாது. ஸோ ஒன்று ஹாஸ்பிட்டல் போனோன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அதானே தேவை மெயினாக. ஒரு உசுறு போகுதுன்னா அதுனா அப்போ அந்த ஊரில் அத்தனை உசுறு போயின்னு தானே இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும் அவங்களால? ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, இது அதுதான் நான் சொன்னேன். கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். நம்ம ஏன்னா தப்புன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ஆல் ஆடியன்ஸும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ உண்மையில லேக் எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் போக போக அது விறுவிறுப்பாக போகுது. அது கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கலாம். கேமராமேனு, டேரக்டர்ஸு அவங்கள அதில் பட்டிருக்க கஷ்டம், ஒரு மலையில் படம் எடுக்கிறது எவ்வளோ சிரமம்னு உணர முடியுது. மலை மேலே பிரயாணம் பண்ணி ஒரு துயரத்தை உணர்ந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது படத்தை பார்க்கும்போது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப இன்வால்விங்காக இருக்குது. அந்த துயரத்தில் நம்ம பங்கெடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, சூப்பருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. புதுமுகங்கள் எல்லாமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான படம் பார்த்த நிறைவாக இருக்குது. ஒரு துயரத்தை இவ்வளோ இதாக ஒரு வேதனையை சொல்கிறாங்க. அது அந்த துயரம் வந்து இன்னும் இந்த மாதிரி இருக்கிறதுன்றதை உணரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள் இந்த மாதிரி இருக்குன்றத ஆணிபூர்வமாக அடித்து காட்டுற மாதிரி இருக்குது. தேங்க்யூ.
சூப்பராக இருந்தண்ணா படம். அந்த டிஃப்ரென்ஸ் காட்டியிருந்தாங்கண்ணா. அங்கங்கே நடிப்பாங்க, நம்மளுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங்கு படம் அந்த சூப்பராக இருந்ததுண்ணா படத்துலையா. இந்த அந்த நம்மளோட வாழ்க்கையை விட அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க 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 எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் காட்டியிருந்தாங்கண்ணா. சூப்பராக இருந்தது. நல்லா கனெக்ட் ஆகுதுண்ணா. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. ஆக்டர் சூப்பராக இருந்தா. ஜாக்லின் சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா ஆக்டிங்கில். அவ்வளோ. வேறு மியூசிக் சூப்பராக இருந்தது. ஸ்டோரி டெல்லிங்கு அந்த வீடியோகிராஃபிலாம் சூப்பர். லாகெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ரெண்டுமே சூப்பராக இருந்ததுண்ணா.